ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். வருண்குமார் ஐபிஎஸ் டெல்லியில் நடந்த ஐபிஎஸ்ஸுக்கான அந்த அகாடமியில் அந்த ஒரு ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் திடீர்னு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அது இந்த மாதிரியான இயக்கத்தோட தொடர்பில் இருக்குது, உள்வாங்கி இருக்குது, செயல்படுற மாதிரியான விஷயங்களை சொல்லி, குறிப்பாக இணைய வழி தாக்குதல் அவர்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் எப்படி மோசமாக தாக்குகிறார்கள் ஒரு ஐபிஎஸ் குடும்பத்தை அப்படின்னா அவருடைய படங்கள் அவருக்கு எதிராக எழுதப்பட்டதெல்லாம் போட்டு எழுதி அதை போட்டு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி அதுதான் பேசுபொருளாக இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் இந்த பெங்கால் புயல் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்கு இந்த அரசனுடைய நிவாரண உதவிகள் கூடிய விரைவில் போய் சேரலை அப்படின்ற ஒரு பரவலான பேச்சு மடைமாற்றுவதற்கு இது பெரிய அளவில் ஊடகங்களுக்கு பயன்படலாம் அப்படின்ற ஒரு காரணத்தை இதை எடுத்துக்கலாம். நேற்று கூட ஒரு வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கு 4 நாள் ஆகிவிட்டது, உணவு ஒன்றும் சமைக்கலை, சாப்பிடலை, முதல்ல சாப்பாட்டை கூட பிள்ளைங்களாம் இருக்கிறோம் அப்படின்னு அழுது கொடுக்குற அந்த பேட்டியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அந்தளவுக்கு அரசனுடைய ஒரு மெத்தனமான போக்கு இருப்பதை மறுக்க முடியாது. பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே குடும்பத்துக்கு 2000 ரூபாய் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது என்னென்னா, மதிப்புகளை பெரியவரும் சொல்கிறது என்னென்னா, கடந்த முறை சென்னையில் நடந்த புயல் வெள்ள பாதிப்பில் குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க. இங்கே வெளியில் சென்னைக்கு வெளி மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை இப்படியான மாவட்டங்களில் பாதிக்கப்படுறப்ப ஏன் இங்கே இந்த பாரபட்சம் வெறும் 2000 ரூபாயோட நிறுத்துறீங்க அப்படின்றது பேசு பொருளாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு தேர்தல் விட்டால் ஒரு தொகுதிக்கும் ஒரு பகுதிக்குமாக அமைச்சர்கள் உட்பட, எம்பி உட்பட தனித்தனியான விஐபிகளை அனுப்பி தேர்தல் வேலை பார்க்கின்ற ஒரு தெருவுக்கு ஒரு மந்திரி இருந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த அளவுக்கு தேர்தல் வேலைகளை நுணுக்கமாக பார்த்த இந்த அரசு ஒரு புயல் வெள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மக்கள் பெரிய அளவில் விழுந்திருக்கிறாங்க, அது இந்த அளவுக்கு துரிதமாக ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல, ஒரு தொய்வு ஏன் இப்படி இருக்கிறதுன்னு பரவலாக விமர்சனம். ஆனால் அது பெரும் பேசுபொருளாக மாற்றப்படவில்லை. இது ஒரு பக்கம். இதற்கு மத்தியில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் பேசினது. சகோதரர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ஐஏஎஸ்க்காக முதன்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் 3வது இடத்துல இருந்தவர் விரும்பி இந்த பதவிக்கு வந்ததாக சொல்கிறாங்க. எல்லாம் கரெக்டு. அவரை அவர் மீது தவறாக நாம் தமிழர் கட்சியில் ஒரு சில பேர் அந்த மாதிரி எழுதுனதுக்காக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல சட்டத்துக்கு புறம்பாக மனித உரிமைகளை மீறின செயல்லாம் அதில் நடந்திருக்குது. உன் மீது ஒருத்தர் எழுதியிருக்காங்கன்னா கைது பண்ணுங்கள், சிறையில் வைங்க, வழக்கு போட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறது தான் ஒரு அதிகாரியினுடைய வேலை. கண்ணை கட்டிட்டு ரொம்ப மோசமாக அடித்து தாக்கி சித்திரவதை பண்ணது, மனித உரிமை மீறல்லாம் நடந்ததை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போ இவர் எப்படி இருக்கிறாருன்னு நம்ம சொல்ல வரோம். நம்ம இந்த கட்சிக்காகலாம் வக்காலத்து வாங்க வரல உண்மையிலேயே. அதே நேரத்தில் அவர் பண்ணுறது முழுக்க தவறு அப்படின்றதும் நம்ம சொல்ல வரல. உனக்கு மேலே ஒரு விமர்சனம், ஏன் தமிழ்நாட்டில் இத்தனை ஐபிஎஸ் 200க்கு மேற்பட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறார்கள், யாருக்கு மீதும் வராத ஒரு விமர்சனம் ஏன் உங்கள் மீது வருகிறது? இதுதான் அங்கே முதல் கேள்வி. யாரையுமே இப்படி வன்முறையாக பேசாதவர்கள் இப்படி வன்முறையாக பேசுனதா நீங்கள் சொல்கிறீங்கள, அது யாருக்கிட்டே பேசுனதில்லை, உங்கள்கிட்ட மட்டும்தான் வந்திருக்கேன்னா நீங்கள் என்ன செய்தி இது? அப்போ நீங்கள் மட்டும் குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் மட்டும் தொடர்ச்சியாக 3-4 நடவடிக்கைகள் இந்த நாம் தமிழர் கட்சி மீது எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்லாம் பேசு பொருளாக இருக்கிறது. சரி, இந்த அதுக்காக வேண்டி இவர்களை நீங்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தொடர்பெல்லாம் படுத்தி பேசுகிறதா சொல்லி இயக்கத்தின் மீது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற மாதிரியான போக்கு அதுக்குள்ளே இருக்கிறது. அதனால் இவர்கள் எல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டியவர், தடை செய்யப்பட வேண்டியவர்கள் இப்படியாக நடத்தியில் இருக்கிறாங்கன்னா உனக்கு இருக்கக்கூடிய சொந்த பகை அது முழுக்க முழுக்க சொந்த பகை. தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் இயக்கத்தையும் மேதகு பிரபாகரன் அவர்களையும் பேசாத தொடாத எந்த அரசியல் கட்சியிலும் அரசியல் இல்லை. இதுக்கு முந்தின காலகட்டம் 1991 மே 21க்கு பிறகு அது பின்னாடி அரசியல் நடவடிக்கையாக அது தடை செய்யப்பட்ட பிறகும் கூட தடையை மீறி அந்த தேசிய தலைவருடைய படத்தை தூக்கி கொண்டு மாபெரும் பேரணி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தியிருக்கிறது. வைகோ நடத்தியிருக்கிறார். திமுகவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆதரித்து இருக்கக்கூடிய பல்வேறு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி இப்போ இந்த மாவீரர் நாள் வரைக்கும் அந்த தலைவர் படத்தை வச்சு தான் செய்துக்கிட்டு இருக்குது. அப்போ திமுகவிலையும் ஒரு பெரிய அளவில் அந்த களத்தை விட்டு அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை திமுகவுக்கும் இருக்கிறது. திமுகவினுடைய பின்புலமாக இருக்கக்கூடிய திராவிட கழக தோழர்கள் மிக பெரும்பான்மையானவர்கள் இதெல்லாமே ஆதரித்து இயக்கத்தையும் தேசிய தலைவரையும் இதெல்லாம் அரசியலை ஆதரித்து இங்கே செயல்பட்டுக்கிட்டு இருந்த மண் தான் இந்த மண். இது எப்படி இப்படி அந்த வகையில் தான் நாம் தமிழர் கட்சியும் தீவிரமாக எடுத்து முன்னெடுத்துட்டு போகுது. அவ்வளோதான் விஷயம். அது தடை செய்யப்பட்ட இயக்கமாக நீங்கள் சொன்னாலும் கூட உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசியல் ரீதியான ஆதரவு பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னதின் பேரில் தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. 15 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இந்த கட்சி அரசியல் செய்துக்கிட்டு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் எந்த இடத்துலையும் ஒரு வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக வரலாறு இல்லை. எந்த ஒரு இடத்துலையும்
இந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கு எதிராக வந்து எல்லோரும் ஒருங்கிணைந்த கூட்டம், அதில் வந்து ஒரு பெரிய சலசலப்பு நடந்தது, லட்டி சார்ஜ் நடந்தது. அதில் வந்து ஒரு காவலர் மீது அடித்ததாக சொல்லி நீங்கள் வழக்கு போட்டு அவர் உள்ள சிறையில் வச்சுருக்கலாம். கூப்பிட்டு வச்சு நீங்கள் அவர் கையை உடச்சி, கடப்பாறை கம்பியை 2 செங்கலுக்கு மத்தியில் கையை வச்சு கடப்பாறை கம்பியால் கையை உடச்சி பழியை தீர்த்துட்டீங்க. அதை தாண்டி வந்து எங்கே நடந்திருக்கிறதுங்க? இது வரைக்கும் எங்கே நடந்திருக்குது? இதுதான் இந்த கேள்வி. இப்படி வந்து அரசியல் செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை போயிட்டு அது மேலே ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை, உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது, அந்த தகுதி இருக்கிறது என்பதற்காக நீங்கள் அங்கே இதை தவறாக பயன்படுத்தி இதன் மீது குற்றச்சாட்டை வைக்கிறீர்களான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. சரி, இங்கே பிரிவினை பேசின வந்து கட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாடு தமிழருக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். சுதந்திரம் கிடைத்த பிறகு 62 வரைக்குமே வந்து திராவிட நாடு திராவிடருக்கு என்ற முழக்கம், தனிநாடு கோரிக்கை என்பதில் தீவிரமாக இருந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம். மொத்தம் அதுக்கு பிறகு வந்து இந்த பிரிவினைவாதத்துக்கு எதிரான சட்டம் வந்த பிறகு 1962 தமிழ்நாடு தமிழருக்கு என்றதில் அந்த முழக்கத்தையும், திராவிட நாடு திராவிடருக்கு என்ற அந்த முழக்கத்தையும் விட்டுட்டாங்க. இதுதான் விஷயம். தனிநாடுன்றதை கேட்கல. ஆனாலும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க, சமீபம் வரைக்கும் அண்ணா சொன்ன அந்த தனிநாடு அப்படின்ற கோரிக்கைக்கான காரணங்கள் இன்றும் இருக்கிறது அப்படின்னு பல மேடைகள் இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு முன்னாள் பிரதமரை வந்து கல்லால் அடித்து ரத்தம் வர வச்ச அளவுக்கு வன்முறையை செய்த கட்சி அது. நம்ம வந்து அவர் மேலே ஒரு விமர்சனம் வைக்கிறோம், காழ்ப்புணர்ச்சியில் அவதூற பேசலை, நடந்த சம்பவங்களை சொல்கிறோம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, இப்படியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய கட்சி காங்கிரஸும் தேசிய கட்சி பாஜகவும் கூட்டணியாக ஆட்சியை நடத்தினதுக்கு தமிழ்நாட்டில். அப்போ அதன் மேலே கூட இவ்வளோ கடுமையான விமர்சனத்தை இப்போ நீங்கள் காரணம் திமுகவும் சொல்ல முடியுமா? இந்த ஐபிஎஸ் அதிகாரி அதை சார்ந்தவர்கள் அந்த இயக்கத்தோடு தொடர்பில் முன்னே இருந்திருக்கிறாங்க, பின்னாடி இருந்திருக்கிறாங்க, இப்போவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே இவர்கள் வந்து திராவிட நாடு திராவிடர்களுக்கே நீங்கள் தென்னிந்தியாவை பிரித்து தனியாக கொடுத்துருங்க, இந்தியாவுக்குள்ளே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தினவங்க. ஜின்னாவை சந்தித்தார்கள், முகமது அலி ஜின்னாவை. போய் அம்பேத்கர் அவர்களை பார்த்தார்கள். பிரிட்டிஷ் அரசுகிட்டேருந்து வந்த குழுக்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லப்பட்டதுனாக்கா, ஒரு ஆர்கனைசராக உங்களது இல்லை. இப்போ இந்தியா வேணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆர்கனைசராக எல்லாமே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் கீழாக நின்று எங்களுக்கு தனி நாடு இந்தியா வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. சுதந்திரம் வேணும், பெரிய போராட்டம் நடந்திருக்குது. ஜின்னாவை பார்த்தீங்கன்னா, ஜின்னா வந்து தனி நாடு எங்களுக்கு வேணும், ஒரு ஆர்கனைசர், ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவர் பின்னாடி நிற்கிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பின்னாடியில் சிறு குழுக்களாக இருக்கிறதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அது வேதனைப்பட்டு பெரியாரே எழுதியிருக்கிறார். நம்ம வந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எவ்வளவு தான் நம்ம வந்து சுமூகமாக இருந்தாலும், அவர்களுக்காக வேண்டி இங்கே கலகம் செய்யக்கூடிய கட்சிகளை நம்ம கடுமையாக விமர்சித்து எழுதியிருந்தாலும், இந்த வார்த்தைகள்லாம் வருது. இங்கே யார் கலகம் செய்தது? விடுதலை வேண்டும் என்ற காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பிரிட்டிஷுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கிறோன்னு பதிவு பண்ணிவிட்டு எங்களுடைய கோரிக்கையை நீங்கள் ஏற்கவில்லைன்னு புலம்புனதெல்லாம் இருக்குது பதிவில். அதுக்கு பிறகு அண்ணா வந்தார். அண்ணா வந்து அந்த கோரிக்கையில் உறுதியாக இருக்கிறாரு. விடும்போது என்ன சொன்னார்? அந்த கோரிக்கை விடும்போது இதுக்கான காரணங்கள் இன்றும் இருக்கிறது. இப்போவும் பேசிட்டு இருக்கிறாங்க திமுக மேடைகளில் பல இடங்களில். அப்போ அதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் என்ன சொல்ல வருவாங்க? எதை சொல்ல வரீங்க நீங்கள்? ஒரு தமிழ் இனத்தினுடைய ஒரு அங்கமாக, ஒரு தொப்புள் கொடி உறவாக ஒரு இனம் முன்னெடுத்து விடுதலை போராட்டத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற ஒரு பின்னணிக்குள்ளாக இன்றைக்கி இந்த அதிகாரி போய் நிற்கிறாரா அப்படின்ற கேள்வி இருக்கிறது. அடுத்து நீங்கள் அதிமுக எடுத்துக்கிட்டுனாக்கா, அமரர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் வாரி வாரி கொடுத்தார் அந்த இயக்கத்துக்கு அப்படின்னு இருக்கும். அந்த இயக்கத்துக்கு வாரி கொடுத்தது இல்லாமல் நேரில் கூப்பிட்டு 3 கோடி ரூபாய் பணம் பகிரங்கமாக கொடுத்தார். ஏற்கனவே அரசு இதுக்காக கொடுக்குறப்ப சிக்கல் வருதுன்றப்ப கூப்பிட்டு அந்த செக்கை வாங்கி இது பண்ணிட்டு சொந்த பணத்தை கொடுத்து அனுப்பினார். பிறகு நிறைய பணங்களை வந்து வாரி கொடுத்தாருலாம் சொல்லுவாங்க, நிறைய உதவி செய்ததுலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய தலைவரையும் அந்த இயக்கத்தையும் முன்னெடுத்துட்டு இருந்துகிட்டு இருந்தது. அதுக்கு பின்பு வந்திருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட சட்டமன்றத்தில் அது வந்து ஒரு விடுதலை போராட்டம்ன்றதை அந்த அளவில் ஏற்றுக்கிட்டு உள்வாங்கிக்கிட்டு நடந்தது இனப்படுகொலை, போர்க்குற்ற விசாரணை வேண்டும், சர்வதேச வாக்கெடுப்பு வேணும்னு அதுக்கு சார்பாக தான் அவங்க போகிறாங்க. அது எப்படி தடை செய்யப்பட்ட கட்சியாக நீங்கள் சொல்ல முடியுமா? இயக்கத்துக்காக இப்படி பேசுகிறாங்க, அந்த போராட்டத்தை இப்படி முன்னிறுத்தி அந்த மக்களுடைய கோரிக்கை இப்படி பேசுகிறது அதிமுக அரசு சட்டமன்றத்தில். அது தடை செய்யப்பட்ட இயக்கம் நீங்கள் பேசுகிறீங்களா? செல்வி ஜெயலலிதா அவங்க கட்சி இல்லை அதிமுக பேச முடியுமா உங்களால்? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய விஷயங்களில் ஆதரவாக இருந்துக்கிட்டு இருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். சரி, நாடு சுதந்திரம் வாங்குறதுக்கு வாங்கின உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மகாத்மா காந்தி தேசப்பிதா, தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றது கோட்ஸே, அவருடைய சகாக்கள். அது யாருன்னா ஆர்எஸ்எஸ்ன்னாங்க. ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு இல்லைன்னு மறுக்கிறது. ஆனாலும் அவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டார்கள், தூக்கு தண்டனை. அந்த இயக்கம் தடை செய்யப்பட்டது ஒரு காலகட்டத்தில். இன்று பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் தான் அந்த ஒரு பெரிய அரசு கட்டமைப்பு கீழாக இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குன்னு பேசுகிறாங்க எல்லாம். அப்போ அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நீ எந்த அடிப்படையில் இந்த அதிகாரி அப்படியாக உங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒன்று இருக்கிறது இந்த என்டிகே மேலே, நாம் தமிழ் கட்சி மீது, அதனுடைய நிர்வாகத்தினர் மீது.
அதில் இருக்கக்கூடிய சில பேர் மீது வந்து உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறது, ஒரு பகை இருக்கிறது என்பதை ஏற்கனவே நீங்கள் வந்து பல முறை அதை வந்து பார்த்துருக்கு. அதை நீங்கள் வந்து உங்களுக்கான அதிகார பீடம் இடத்துல தவறாக பயன்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்ட்டு தான் நம்ம சொல்ல வரோம். இப்போ கூட உங்கள் மேலே ஒரு விமர்சனம் தான் வைக்கிறது, அவதூறு அவதூறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாம் தமிழர் கட்சி உங்கள் மாவட்டத்துக்குள்ளாக எத்தனை பேர் அவதூறு புகாரை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எத்தனை பேருக்கு வழக்கு எடுத்திருக்கீங்க. ஆனால் உங்கள் மீதான ஒரு அவதூறாக எழுதிட்டாங்க சொன்ன உடனே கூப்பிட்டுட்டு வந்து கண்ணை கட்டி அடித்து சித்திரவதை பண்ணி நீங்கள் கைது செய்து உள்ள அனுப்பிச்சிருக்கீங்க. அப்போ அந்த பார்ஷியாலிட்டி இருக்குதா, உங்கள்கிட்ட அந்த நேர்மை இருக்கிறதான்ற கேள்வி இருக்குதா இல்லையா? இந்த விஷயத்தை அப்போவே வந்துட்டு சமூக வலைத்தளத்தோட ஒரு முக்கியமான பீடத்தில் இருக்கக்கூடியவர் அவர். குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாருமே உயர் போலீஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க தான். அப்போ எழுதுகிற ஒரு பதிவு இந்த மாதிரி வந்துட்டு, ஏன் இந்த நாம் தமிழர் கட்சி அந்த அதிகாரி மீது தனிப்பட்ட முறையில் ஐஏஎஸ் அகாடமி இருக்குல்ல, தேசிய இதில் ஐபிஎஸ்ஸுக்கான அந்த இதில் இருக்கணும், உள்துறையில் வந்து புகார் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பதிவு போட்டிருந்தார். அன்னைக்கு இந்த வேலையை நாம் தமிழர் கட்சி துரிதமாக செய்து செயல்பட்டு இருந்தால் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நின்று இருக்காது, பேசுவதற்கான வாய்ப்பு இருந்திருக்காது. அவர் அப்படியே பேசினாலும் ஏற்கனவே நாங்கள் இவர் மீது இப்படியெல்லாம் வந்து மனித உரிமையை மீறி இருக்கிறார், இப்படியாக மோட்டிவேஷனில் அப்படி செய்திருக்கிறார், சொந்த பகை அரசியல் காழ்ப்புணர்ச்சி எடுத்துக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாரு, அதெல்லாம் அதுக்காக நாங்கள் வந்து உள்துறையில் இருந்துட்டு பிரதமரில் இருந்துட்டு ஜனாதிபதி வரைக்கும் புகார் கொடுத்துருக்குறோம், தனிப்பட்ட முறையில் வழக்கம் போட்டிருக்கிறோம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் வெளியில் பேசின்னு இருக்க முடியும் என்பதை இங்கே எல்லோரும் சுட்டி காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம். நம்ம மேடைகளில் சவால் விடுறோம், நீங்கள் வந்து அரசியலுக்கு வாங்க விட்டுட்டு அப்படின்னு சவால் விடுறோம், அது பேசுகிறோம், போகிற போக்கில் ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துட்டு போகிறோம், பதிவு பண்ணிட்டு போகிறோம். அது இல்லை, சட்டப்படியாக ஒருத்தரை நீங்கள் வந்து பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அவருக்கு இதை செய்திருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்காது. ஒரு ஐபிஎஸ் முகநூல் சமூக வலைத்தளங்களும் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய செயல்பாடாக வெளிப்பட்டு கொண்டு இருந்தாருன்னு பேசுனீங்க, அதை முறைப்படுத்தி கொண்டு போய் புகார் கொடுத்தீங்களா? இல்லையே. இப்போ அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது. எது எப்படி இருந்தாலும் வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு விருப்பு வெறுப்பு அந்த கட்சியின் மீது இருக்கிறது. அதே போல் இதில் வந்து சில தவறு செய்தவர்கள் இங்கே யாருமே நியாயப்படுத்தவே இல்லை. அது எல்லா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் அது நடக்கலை. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு நடந்த ஒரு விடயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு மாபெரும் ஒரு இயக்கத்தை, ஒரு மக்களுடைய ஒரு பெரும் தாக்கத்தை கொண்ட அந்த கட்சியை, 15 ஆண்டுகளாக தேர்தல் களத்தில் நின்றுட்டுக்கிற ஒரு கட்சியை தடை செய்யப்பட்ட வேண்டியது ஒரு தீவிரவாத இயக்கம் அப்படின்ற மாதிரியான போர்வையில் நீங்கள் பேசுனது வந்து ஏற்புடையதா அப்படின்ற பெரிய விமர்சனம் இருக்கிறது. இது எதுக்கு பயன்படும்னாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய நெருக்கடிக்கு மடைமாற்றுவதற்காக வேண்டி இந்த புயல் வெள்ள நிவாரணத்தில் வந்து மிகப்பெரிய சர்ச்சைகள் அங்கங்கே எழுந்துக்கிட்டு இருக்கு. ஒரு முன் அறிவிப்பு இல்லாமல் சாத்தனூர் டேமினுடைய தண்ணியை அளவுக்கு மீறி திறந்து விட்டதால் இன்றைக்கி இந்த முழுக்க விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உங்களுக்கு பாண்டிச்சேரி இது வரைக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கூடி போனதுக்கு காரணம் மழை மட்டும் அல்லாமல் அரசு செய்த இந்த தவறுன்னு பாட்டாளி மக்கள் கட்சி தரப்பில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்குது, இதெல்லாம் மடம் மாற்றுவதற்காக ஒரு விஷயம் வந்துங்க. நீங்கள் வந்து இந்த இயக்கத்தும் இந்த மக்களை இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்கத்தை, அந்த தலைவரை, அந்த விடுதலை போராட்டத்தை ஆதரிப்பவர்கள் எல்லாம் இப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, இன்னொரு உதாரணம் கூட சொல்கிறேன். தமிழர் வாழ்வுரிமை கட்சி சகோதரர் வேல்முருகன் திமுகனுடைய கூட்டத்தில் திமுக சின்னத்தில் தான் நின்று இருக்கிறாரு. அவரை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? பகிரங்கமாக சொல்லிவிட்டு அவரும் வந்து அந்த அரசியல் களத்தில் நிற்கிறாரு. ஈழ விடுதலையை நாங்கள் என்றும் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அந்த மக்களுக்கான தீர்வில், அந்த விடுதலையில் எங்களால் முடிந்த உதவிகளை அரசு ரீதியாக செய்வோம், கருத்தாடல்களை செய்வோம் தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியில் கூட்டணியாக இருக்குது. நீங்கள் மட்டும் ஏன் அப்படி பேசுனீங்க? ஏன் உங்களுக்கு இந்த சிந்தனை வந்தது? இது யார் சொல்லி நீங்கள் இப்படி செயல்படுறீங்க அப்படின்ற கேள்விலாம் அதுக்குள்ளாக அடுக்கடுக்காக இருக்கிறது. எனவே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 ஆண்டு காலம் இந்த ஐபிஎஸ் வட்டாரத்தில் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அரசியல்லையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நிறைய கட்சிகள் மீது நிறைய இது இருக்குது. உங்களுக்கு சோனியா காந்தியை வந்து பாஜக தரப்பில் இங்கே இருக்கக்கூடிய அப்போ எதிர்கட்சியாக இருந்த பல கட்சிகளும் வந்து அவங்க பிறந்த நாட்டை சொல்லி அவங்க வந்து செய்த தொழில் வந்து ஹோட்டலில் வேலைலாம் செய்திருந்தாங்க சொல்லி அந்த அளவுக்கு கொச்சப்படுத்திக்கிட்டு இருந்த மண்ணு தான் அந்த மண். வாஜ்பாய் அவர்களை என்னெல்லாம் பேசுனாங்கன்றது தான் இங்கே இருக்குது. பிரதமர் மோடி இன்றைக்கி கூட வந்துட்டு அவர் செய்த தொழில், சிறு வயதில் நான் என்ன வேலையை செய்தேன், டீ கடையில் இருந்தேன், டீ விற்றுக்கிட்டு இருந்ததை சொல்லி எத்தனை காலம் வந்து அதை மோசமாக அவதூறாக பேசி விமர்சனம் பண்ணதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கிறீங்க, 22 பேர் கொண்ட ஐபிஎஸ் குழு. அது வந்து எதுனா இந்த இணையதள இந்த மாதிரியான விடயங்களுக்கு வந்து தாக்குதலுக்கு, அவதூறு இந்த மாதிரியான விடயங்களுக்கு வந்துட்டு நடக்காமல் இருப்பதற்கான கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறதும் அல்லது முறைப்படுத்துறதுக்குமான ஒரு டீமாக இருக்கிறீங்க. அது அந்தளவுக்கு உங்களுக்கு வரவேற்க, உங்களுடைய திறமைக்கு அந்த பதவியை கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் செய்து முடிப்பீங்கன்றதுல இருக்குது. இப்போ திமுகவினர் வந்து எவ்வளவு மோசமான அவதூறுகளை மட்டுமே இந்த வலைத்தளங்கள் எடுத்திருக்காங்க. நாங்கள் புகார் கொடுக்குறோம், நீங்கள் எடுக்கிறீங்களா? உங்களுடைய இந்த டெல்லி கவுன்சிலுக்கு நான் புகார் தரேன், என் மேலே
எத்தனையான அவதூறுகள் சாட்சியம் இல்லாமல், நான் பேசுகிற ஒன்றுக்கும் சாட்சியம் வச்சுருக்கேன், நான் எழுதுகிற ஒன்றுக்கும் வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை என்றால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கிறேன் பல முறை. அவதூறை பேசினதில்லை. எத்தனை திமுக வலைத்தளங்கள், ஆதரவு வலைத்தளங்களை பேசியிருக்குது, எடுத்து கொடுக்குறேன், இந்த வாரத்தில் கொடுக்குறேன், நீங்கள் நடவடிக்கை எடுத்துறீங்களா, முறைப்படுத்துறீங்களா? அதுக்கான டீம் ஹெட் அன்னைக்கு இருக்கிறீங்கள? அப்போ நீங்கள் எந்த அளவில் வேலை செய்கிறதுக்காக இறங்கியிருக்கிறீங்க அப்படின்றது சந்தேகக்குறி இங்கே இருக்கிறது. இது நாம் தமிழர் கட்சியில் பேச வேண்டியது. இனிமேலும் தயக்கம் இல்லாமல் இவர்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதில் இறங்கணும். அதை தவறு இருந்ததுன்னா அவர் எதிர்கொள்ளட்டும், இல்லைன்னா அவர் இவங்க மேலே வழக்கு போடட்டும், அது அந்த விவகாரம் தனி. ஆனால் ஒரு பெரிய தேசிய விடுதலை வேண்டிய ஒரு பெரிய இயக்கத்தை வந்து அதை நீங்கள் கொச்சப்படுத்துகிற விதமாக, அதோட இவர்கள் எல்லாம் தொடர்பில் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாடே தொடர்பில் இருக்குது ஐயா. தமிழ்நாடே தொடர்பில் இருந்துக்கிட்டு இருக்கு. திமுகவிலும் சரி அதிமுகவிலும் சரி. ஏன் சட்டமன்றத்தில் அந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா இந்த தீர்மானம் கொண்டு வந்து திருவாளர் பேரறிவாளன், திருவாளர் திருமதி நளினி, திருவாளர் முருகன், திருவாளர் சாந்தனு, திருவாளர்னு பேரை சொல்லி அங்கே கைத்தட்டல் அமோகமாக வந்து அந்த இடத்துல அது வந்து விடுதலை போராட்ட இயக்கம்தான்றதை அங்கீகரிக்கிற விதமாக அவர்களுக்கு போர்க்குற்ற விசாரணை வேண்டும், சர்வதேச வாக்கெடுப்பு வேணும்னு வந்து போட்டப்ப அது எந்த ஆதரவு நிலைப்பாடு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. அப்போ எதெல்லாம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எதிர்கட்சி உள்பட எதுவுமே ஒன்று கூட எதிர்க்கவில்லை. ஏதோ ஒரு கட்சி மட்டும் எதிர்த்து வெளிநடப்புன்னு நான் நினைக்கிறேன். மீதி அத்தனை கட்சிகள் திமுக உள்பட உள்ளே இருந்துக்கிட்டு இருந்தது. அப்போ தமிழ்நாடே வந்து அதை ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறது. அது தொப்புள் கொடி உறவு விவகாரம். அது இந்திய அரசுக்கும் தெரியும். இந்திய அரசு தெரிந்து தான் கடந்த காலங்களில் இங்கே கொண்டு வந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கிறது? இந்த தீவிரவாதத்துக்கெல்லாம் இந்தியா தான் பொறுப்புன்னு பேச முடியுமா? வருண்குமார் IPS சாருக்கு இந்த வரலாறு தெரியாதா? ஏன் அவர் இப்படி செய்கிறார் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவர் இதிலிருந்து கொஞ்சம் சில விஷயங்களை உணர வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அந்த கட்சியினர் மீது புகார் இருக்கிறதா நடவடிக்கை எடுங்க, நீதிமன்றத்தில் ஒப்படைங்க, சட்டப்படியான தண்டனை வாங்கி கொடுங்க. உங்கள் மேலே அவதூறுன்றதை வழக்கு போட்டிருக்கீங்க, சந்தோஷமாக நடத்துங்க, அதை வாங்கி கொடுங்க. அதுதான் சரியானது. அதில் யாருமே குறுக்க வர முடியாது. அது தப்புன்னு சொல்ல முடியாது. உங்கள் குடும்பம் வந்து விமர்சிக்கப்படுறது வந்து ஏற்புடையதாக அல்ல. திரும்பவும் சொல்கிறேன், என் குடும்பத்தை பற்றி பேசும்போது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குடும்பத்தை பற்றி பேசும்போது எவ்வளவு மன உளைச்சல் வருகிறதுன்னு எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி திமுக வலைத்தளங்களில் எவ்வளவுக்கு அளவுக்கு மீறி செய்திருக்கிறதுல யாராவது ஒருத்தர் இந்த சைபர் கிரைம் இந்த மாதிரி எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்குதா? ரெண்டு தரப்புலையும் எடுங்க. ஒரு 10 பேர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி அவதூறு நான் பேசுகிறேன் அப்படின்னாக்கா, ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்கன்னா ஆவணங்களை வச்சுக்கிட்டு பேசட்டும், வரலாற்றுகளை வச்சுக்கிட்டு பேசட்டும், அது தவறு இல்லை. அவதூறாக பொய்களை வாரி கொச்சப்படுத்துகிற விதமாக அவருடைய அந்த இதுவே வந்து கேரியரே கொச்சப்படுத்துகிற விதமாக பேசுவது எந்த விதத்தில் நியாயமானது? இதுதான் இந்த கேள்வி. அதனால் நீங்கள் ஒரு பாராபட்சம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து ஒரு நடுநிலை அதிகாரியாக, ஒரு நேர்மையான அதிகாரியாக உங்களை நீங்கள் காட்டணும்னு நினச்சிங்கன்னா, திமுக தரப்பில், ஆளுங்கட்சி தரப்பில், திமுகவோ அதிமுக யார் வந்தாலும் சரி, நீங்கள் ஒரு பெரிய சமூக அக்கறை உள்ள ஒரு மனிதர், இப்படி பேசுவது தவறுன்னு வழக்கு போட்டு நீங்கள் கைது பண்ணுங்கள். 10 பேரை செய்தீங்கன்னா போதும், இந்த மாதிரியான விடயங்கள் வரவே வராது. அதுதான் நம்ம கேட்டுக்கிறோம். சட்டப்படியாக எதுவுமே எதிர்கொள்ளுங்க, சட்டப்படியாக எதையும் செய்யுங்க. உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஒரு கட்சியின் மீது அவதூறை சொல்லாதீர்கள் என்பது தான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் G. தியாகராஜன் அவர்கள் பதில் அளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில்.